அப்ப ஜாதகங்கள்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கு வலிமையானது சிவன் கோயிலை பராமரிக்கிறது. 7 ஜென்மம் புண்ணியம் இருந்தாதான் ஒரு செங்கல்ல கூட எடுத்து வைக்க முடியும் சிவன் கோயில. ஒரு மூட்டை சிமெண்ட்டை கொடுத்துடலாம் நினைச்சா கூட முடியாது. அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுபோல நம்மளால முடியல ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுக்க. உழவாரப்பணி, சுவாமி கோயில் 2 புல்லு போடுங்கிறது, தேவையில்லாத மரம் முளைஞ்சிருக்கும் அதை வெட்டுறது, அந்த மாதிரிய காரியங்களை செய்யலாம். அதுக்கும் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேனே. உழவாரப்பணியினுடைய சிறப்பாக ஒன்று, மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு அம்மா நிறைய அணிகலன் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்கள பின்தொடர்ந்துகிட்டே ஒரு திருடன் வந்தான் அந்த நகைகளை அபகரிக்கணும்ட்டு. அவங்க நேராக கோயில் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. பரவாயில்ல, நம்ம எப்படி இருந்தாலும் அந்த நகையை அபகரிச்சிடலாம் அப்படின்னுட்டு உள்ள போனதும் அந்த அம்மா உழவாரப்பணி கூட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த செல்வந்தமானவங்க அங்கே உழவாரம் பண்ணுறாங்க. இவனும் உழவாரம் பணி பண்ணன மாதிரி தானே நடிக்கணும். அங்கே போயிட்டு அவனும் ஒரு களை வெட்டி, மண் வெட்டி, கத்தி, அது இதுன்னு எடுத்து வேலை செஞ்சான். அன்னைக்கு பூரா செஞ்சான். செய்து முடிச்சோம்ன இதுவரையிலும் இவன் செய்த கர்மாவுக்கு ஒரு கல் மண்டபம் இடிஞ்சு அவன் நசுங்கி சாவணும்ட்டு அவன் ஜாதகத்தில் இருக்குது. நரகத்தில் அவன் எங்கெல்லாம் திருடினானோ அந்த கைகளெல்லாம் சதைக்கணும்னுட்டு நிலை இருக்குது. இவனை ஒரு பாம்பு வந்து குத்துச்சு, செத்துட்டான். செத்த உடனே பூதகணம் வந்துச்சு அவனை பிடிச்சி மோர்த்து. அப்ப சிவகணம் வந்தது அந்த இடத்துல. நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே, இவன் இதுவரையிலும் பாவம் தானே பண்ணா, இப்ப கூட பாவ சிந்தனையில தானே அந்த காரியத்தை பண்ணாங்க. ஆனாலும் என் கோயில்ல புல்ல புடுங்கனா, மரத்து மேல ஏறி கிளைங்கள செடி மரத்து கோயிலுக்கு பாதகம் இல்லாத வெட்டனா, அந்த கல்லை அவங்க கூட சுமந்து அந்த வச்சான். அதனால அவன் செய்த கர்மா மொத்தம் ஒழிஞ்சுது. இந்த உழவார பணியினுடைய மகத்துவம் அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி அவனை கைலாயத்துக்கு அழைச்சுக்கிட்டு போனான். உணராம ஒரு நாள் செய்த காரியத்துக்கே உழவாரத்துக்கு அந்த மகத்துவம். சிவமே அண்ணாமலையே நமோ 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 நம சிவாயவோ, ஜடாமுடி குழல் கடல் நம சிவாயவோ, ஹர ஹர சிவமே அருணாச்சலனே.